வணக்கம், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தெனாலி தர்பார் சார்பாக, எங்கள் குழு சார்பாக, எங்கள் குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சக்கரையோ பொங்கல், சக்கரா பொங்கல், வெண்ணோ பொங்கல், வெண்பொங்கல். எல்லாரும் சந்தோஷமா கரும்பு கடிச்சிட்டு பொங்கலை சாப்பிட்டுட்டு டிவில வழக்கம் போல பலதரப்பட்ட படங்களையும் பார்த்துட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்க்க உட்கார்ந்து இருப்பீங்க. இந்த பொங்கல் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களோட வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. நமக்கெல்லாம் சோறு போடுற விவசாயிக்கு தேங்க்யூ சொல்ற ஒரு பண்டிகை. எல்லாம் ஓகேதான். பொங்கலுக்கு பொங்கல் எங்க இருந்தா இதான் காணும். அத வச்சு என்ன பண்ணீங்க? கரும்பு இருக்குது, உனக்கு தேவை இதுதானே. கோழி எப்படி இருந்தா என்ன ஒரு கோழியா பார்த்தா தானே இது பண்ண முடியும். உண்மை ருசியா இருந்தா உனக்கு போதும்ல. கரும்பா கடிச்சு பாரு, கரெக்டா இருக்கு. இப்ப கடிச்சல சோ முடிச்ச பிறகு இந்த மாதிரியா பொங்கல் இருக்குது. அதுக்கு மேல செட்டப் தான் எல்லாமே. உலகமே ஒரு வாழ்க்கையே ஒரு நாடக வேடையிட்டா இல்ல. பொங்கலுக்கு எங்க பூ வச்சீங்க? இப்படி நீ கிராஸ் கொஸ்டின் கேட்க கூடாது. பூ பொங்கலா? ரைட், இது பஞ்சு பொங்கல். எங்க தராது பஞ்சு பொங்கல் சுத்தி இருக்குது. அப்புறம் என்ன எல்லாரும் ஜில்லா வீரம் எல்லாம் பாத்துட்டீங்களா? இந்த கெட்டப்ப பார்த்தா நம்ம தலை மாதிரியா இருக்கிறீங்களா? அப்படி அம்பித்தாயா நானும் தியேட்டருக்கு போனேன். தியேட்டருக்குள்ள போய் பார்த்தா அங்க விஜய் ரசிகர் எனக்கு தெரியும் ஒரு 4-5 பேரு. அவங்களும் இந்த மாதிரி வந்துடுறாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஜில்லால மோகன்லால் இப்படித்தானே வருவாரு அப்படின்றாங்க. சோ அதனால அந்த ஒரு கெட்டப்பெல்லாம் நம்ம தமிழ் மண்மனம் மாறாத அந்த வேஷ்டி சட்டையில இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எங்கள் குழுவும் நானும் வந்தாச்சு. சோ இந்த அற்புதமான இந்த பொங்கல் திருநாள் தேங்க்யூ சொல்றது ரொம்ப முக்கியம். சோ எல்லாரும் நம்ம சூரியனுக்கும் விவசாயி தேங்க்யூ சொல்றாரு. நமக்கெல்லாம் சோறு போடுற விவசாயிக்கு நம்ம இந்த டைம்ல தேங்க்யூ சொல்லணும். ஐயா எங்க இருந்தாலும் ரொம்ப நன்றி அப்படி சொல்லியா, இல்லன்னா நாளைக்கு சோறு கிடைக்காதியா. இந்த பொங்கல் அன்னைக்கு காலம் எப்படி எல்லாம் மாறிடுச்சுன்னா, கிராமத்துல எப்பயும் போனா பொங்கல் அட்டகாசமா கொண்டாடுவாங்க. ஆனா டவுன்ல எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்குவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல குக்கர்ல பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப குக்கர்ல கூட இந்த மஞ்சளை கட்டுவாங்க. ஆனா இப்ப கால ஓட்டத்துல என்னாச்சு, மஞ்சள் பாக்கெட்ல நூலை கட்டி கோலை கட்டிடுறாங்க மஞ்சள் அப்படின்றாங்க. அடுத்து காலையில பொங்கலை குக்கர்ல 3வது விசில் வந்தோன்னு எடுத்து 2 உள்ள தள்ளிட்டு காலையில உட்காந்து டிவி ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் டிவியை பார்த்து பொங்கல் ஓடிடு. அடுத்து இந்த ஸ்டார் ஹோட்டல்ல பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்ப பொங்கலோட என்ன பண்ணிட்டாங்க, மாடர்ன் அட்வான்ஸ் டெக்னாலஜில கரும்பு ஜூசி வச்சு இதான் கரும்பு அப்படின்ட்டாங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு தான் ஊர்ல இருந்து எல்லாரும் போன் போட்டு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு இருப்பாங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்கு, ஓ நமக்கு ஊர்ல தாத்தா பாட்டி மாமா அத்தை அப்படின்னு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சிட்டில இருக்கிற எல்லா பயமுள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் நைட் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு எஸ்எம்எஸ்ல முன்னாடி எல்லாம் கிரீட்டிங் கார்டு ரஜினி படம் போட்டு ரஜினி, ஜெயபிரதா, ஸ்ரீதேவி இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா நடிகர் பொங்கல் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு கடையில அப்படியே கலக்கிறதா பொங்கல் வாழ்த்து வைப்பாங்க. அதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிட்டு இருந்த பயலுக்கு நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பொங்கல் போட்டு பொங்கல் பானையை போட்டு ஹாப்பி பொங்கல் டியூட் விஷயம் ஹாப்பி பொங்கல் டியர் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு பொங்கலை அதோட முடிச்சிடறோம். அன்னைக்கு எவனும் போன் கூட பண்ண மாட்டேன், போன் பண்ணா அதிகமான காசு ஆகுது. அருமையான இந்த பொங்கல் தினத்துல எல்லாரும் பொங்கல் கரும்பெல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா என்னடா பண்றது, காலையில இருந்து ஏகப்பட்ட இந்திய தொலைக்காட்சிகள் முதன்முறையாக பாத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. சோ 10 மணிக்கு நம்ம எல்லாரும் எப்ப தினாலி தர்பார் வரும், எப்ப தினாலி தர்பார் வரும், என்ன இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது தெரியுது. இது ஒரு மியூசிக்கல் ஸ்பெஷலான ஒரு பொங்கல் தினாலி தர்பாரா இருக்க போகுது அப்படிங்கிற நோ டவுட் அபவுட் இட். அதனால இன்னைக்கு நாங்க கூப்பிட்டுருக்கிறது இந்த சிறப்பு விருந்தினராக the one and only பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் ஸ்ரீனிவாஸ் on தினாலி தர்பார். மின்சார பூவே பெண் பூவே மெய்தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசையோசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே மெய்தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசையோசை கேளாய். மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே 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 என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார பூவே. தமிழ்நாட்டுல மின்சாரம் இல்லைனாலும் ஒரு பாட்டுல மின்சாரம் இருந்துச்சு, அட்டகாசமா ஆரம்பிச்சுக்கோம். வார்த்தையில இருக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷல் தினாலி தர்பார் அட்டகாசமா ஆரம்பிச்சுக்கோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பொங்கல் வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் பேசுவோம். பொங்கல் வாழ்த்துக்கள்.
அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாள்ல நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு ஒன் அண்ட் ஒன்லி ஸ்ரீனிவாஸ். இவருக்கு அறிமுகம் எல்லாம் நான் சொல்ல முடியாது. தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான பாடகர்கள்ல ஸ்ரீனிவாஸ் நீங்களும் ஒருத்தர். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சார். இந்த பொங்கல் அன்னைக்கு நீங்க வந்ததுல வெரி வெரி ஹாப்பி. அது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மியூசிக்கல் பொங்கலா தான் இன்னைக்கு தமிழ் டிவி பாத்துருக்க எல்லாருக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற நோ டவுட் அபவுட் இட். உங்களை டெய்லி நைட் அந்த சங்கதியை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோ, ஸ்ருதியை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படியே நாங்க கேட்டு ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துல இவர் சும்மா இருக்கிறப்ப கூட இப்படிதான் சொல்லுவாரோ. 2-3 வருஷம் 6 வருஷமா 6 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க மலையாளத்துல கூட சொல்லுவேன், மலையாளத்திலயும் இருக்கு. இங்க நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப மறந்த வாக்குல பழக்க தோஷத்துல அந்த கொஞ்சம் ஸ்ருதியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீ பாடாம இருந்தாலே போதும். நம்ம பாடுற பாட்டெல்லாம் அவர் பாத்திருக்க பாட்டாரு நம்பிக்கையில இல்ல. இப்ப பாட்டு பாடலாம் மறந்து போயிடுச்சுன்னா பாட்டு பத்தி பேசுறது மட்டும்தான் இனிமே. அப்போ இருக்கிற அந்த ஸ்ரீனிவாஸ் இப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப விட்டுட்டாரு. கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்திருப்பேன். ஏன்னா நம்ம போய் நிறைய பேசணும், மார்க்கெட்டிங் போய் நிறைய. இப்ப தேவையில்லை போய் பேசுறது. என்ன போயெல்லாம் இப்ப சொன்னீங்க? எக்கச்சக்கமா போய் என்னன்னா போய் எவ்வளவோ போய் சொல்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு காலைல எதிர்ச்ச பிறகு ஆபீஸ் போனதுல இருந்து எல்லாமே ஸ்டார்டிங் ஆபீஸ் போறது லேட் ஆகும்போது அப்போ ஒரு போய் கிளைண்ட் மீட்டிங் கிளைண்ட் மீட்டிங் எல்லாம் இல்ல, ஏதாவது நார்மலான போய் தான். எல்லாருக்கும் தெரியும் அது போயின்னு. திருப்பூர்ல நீங்க பனியன் வித்திருக்கீங்க சொல்லி. பனியனுக்கு சாயம் விற்கிறது. அதாவது இந்த சாயத்தை ஃபேக்டரியில போய் ட்ரையல் எடுத்து இந்த மாதிரி. ஓகே, எங்க கம்பெனி சாயத்தை யூஸ் பண்ணா அப்படியே போகாம இருக்கு சார். இல்ல, யூ ஹேவ் டு ப்ரூவ். போய் ட்ரையல் எடுக்கணும். ஃபேக்டரியில ஏதோ ஒரு ஷிப்ட்ல நம்ம போய் சூப்பர்வைஸ் பண்ணி நம்ம டை யூஸ் பண்ணி ட்ரையல் எடுக்கணும். நல்லா இருக்கு அது. அப்புறம் யூ ஹேவ் டு ப்ரூவ். ஓகே, அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலா ஹிலேரியஸ் என்கவுண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு கேக்குறேன். உங்களால இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இதை பத்தி ஆக்டிவ் பேசிருக்கீங்களா என்னன்னு தெரியல. உங்களோட ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் லைஃப் எவ்வளவோ நடந்திருக்கு. என்கவுண்டர்ஸ்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். அதாவது மார்க்கெட்டிங்ல என்ன கத்துப்போம்னா நம்ம மனுஷங்களை பத்தி கத்துப்போம். தட் இஸ் இப்போ இஃப் யூ கோ அண்ட் மீட் சம்படி, முதல்ல எனக்கு உண்மை தெரியாது. எனக்கு நான் ரொம்ப இன்னசென்ட். I was like anyone. காலேஜ் விட்டு 1-2 வருஷம் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணி மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல வந்தோடனே எல்லாருமே உண்மை பேசுவாங்க தான் நினைச்சேன் நான். அப்படிதான் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சு. பட் யூ ரியலைஸ் தட் ஒரு மனுஷனும் உண்மை பேசல, எல்லாருமே போய் வாழ்க்கை தான். அப்சல்யூட்லி நோ, தட்ஸ் தி வே. அண்ட் கமிஷன்ஸ் அண்ட் ஆல். ஒருத்தர் நல்லா ஸ்மார்ட்டா if he is dressed smart, you never realize that this person is going to be corrupt. Till என்னோட பாஸ் எஜுகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் I realized, சிச்சி அவெல்லாம் ரொம்ப நல்லவர், எவ்வளவு தங்கமானவர், எப்படி பேசுறாரு. But then you realize that people are so corrupt, the people are so artificial. அவங்க the image that they project is not the person that they are. இங்கப்பட்ட விஷயம் புரிஞ்சுது. நிஜமாவே லைஃப் பத்தி லைஃப் என்னதுன்னு புரியணுமானா எல்லாருமே ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸ், மார்க்கெட்டிங் ஜாப் ஃபார் a few years. மருந்து வித்து பார்த்துட்டு இல்ல சாயம் வித்து பார்த்துட்டுன்றீங்க. சாயம் வித்து பார்த்தா நான் போறோம். அதாவது யூ ரியலி கம். சாயம் எடுத்து பார்த்தா தெரியும் எல்லாரோட சாயம் வெளுத்து போயிடும். வெளுத்து போயிடும் கண்டிப்பா. நம்ம சாயம் வெளுத்து போயிடும். பொங்கல் அன்னைக்கு எது மாறுதோ இல்லையோ, இந்த டிவியில 2 நிகழ்ச்சி மட்டும் மாறவே மாறாது. ஒண்ணு பட்டிக்காடா பட்டணமா, இது ஒண்ணு வெள்ளக்காரங்களுக்கு யாராவது ஒரு செப்பு பொங்கல் செய்யறது எப்படி கற்றுக் கொடுப்பாரியா. எனக்கு தெரிஞ்சு மட்டும் இல்லப்பா, எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா அந்த 9:30 மணிக்கு எல்லா இடத்துலயும் ஒரு பட்டிமன்றம் ஒண்ணு நடக்கும். நம்ம இப்போ சிங்கர் ஸ்ரீனிவாசோட பேசிட்டு இருக்கிறோம். அவரோட இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போறோம். வாங்க போகலாம். மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் இருந்து இந்த பக்கம் அப்பவே நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா சிங்கிங்? உங்களோட சிங்கிங் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில மியூசிக் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்பவும் it was only music that attracted me. எப்போதுமே வாக்மேன் தான். ஓகே, மியூசிக் கேட்டே இருப்பேன். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். ஓகே, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் எல்லாமே கேட்டு நீங்க ட்ரை பண்ணி எடுத்துருப்பீங்க. அப்போ வீட்டுல அப்போ ட்ரைப். ஆமா, மெட்ராஸ்ல ஒரு தரம்
when I was in Madras, ஒரு வருஷத்துக்கு மெட்ராஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் மேபி. அப்போ வந்து எனக்கு வந்து ராஜா சார்னா பைத்தியம். அவரை போய் சந்திச்சு ஒரு தரம் அவருக்கு ஒரு கேசட் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்து, அது எப்படின்லாம் தெரியாது, பட் ஏதோ எங்கேயோ போய் ஏதோ பண்ணி கேசட் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்து அவர் ஒரு 10 நாள்ல வந்து 10 நாள் திருப்பி அவர் ஸ்டுடியோல போய் பார்க்கும்போது என்னை பார்த்து வந்து நான் உன்னை இன்ஃபார்ம் பண்றேன். அப்படியே நேஷனல் அவார்ட் கிடைச்ச மாதிரி இருந்தது. பிகாஸ் அவ்வளவு பைத்தியம் நான் ராஜா சார்னா. எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கூப்பிடல. அப்புறம் வந்து வித்தின் 15 days, அப்பெல்லாம் போன் கிடையாது வீட்டுல. வீட்லயும் கிடையாது, மொபைல் போன்ஸ் எல்லாம் கிடையாது. ஐம் டாக்கிங் அபௌட் 1988 or 87 or 88. அப்போ வந்து நைட் 11 மணிக்கு ஒருத்தர் வந்தார். இந்த மாதிரி நாளைக்கு வாய்ஸ் மிக்சிங் இருக்கு. வாய்ஸ் மிக்சிங்னா என்னன்னு தெரியாது, ஹெட்போன்னா என்னன்னு தெரியாது. அப்போ எனக்கு அன்னைக்கு பயங்கர தொண்டைக்கட்டு, அப்படியே பேசக்கூட முடியல. என்னால பாட முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கூப்பிட்டாரு, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நான், ராஜா சார் கூப்பிடுறாரு. சரி நாளைக்கு வரேன். வந்து அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பாட முடியாது சார், எனக்கு தொண்டைக்கட்டு. அப்படியா, சரி இன்னொரு நாள் பார்த்து போனார். அது வரல. அதுக்கப்புறம் கூப்பிடல. பட் அதுக்கப்புறம் நானும் ஐ காட் மேரிட், அகமதாபாத் போயிட்டேன். ஆல் தட். அப்புறம் லைஃப் ஓடி போயிடுச்சு. சோ அகைன் மறுபடியும் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல், யூ ஜஸ்ட் காட் இன்டு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனலா போயிட்டீங்க. திருப்பி எப்ப வந்து மறுபடியும் உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தான் அவன் திருப்பி வெளியே வந்தான்? எப்பவுமே இருந்தான். ரோஜா பார்த்தோன்னே வந்தான். கோயம்புத்தூர்ல ரோஜா சினிமா பார்த்தோன்னே மியூசிக் வந்து நான் இளையராஜா தான் நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் மணிரத்னம் படம்னா இளையராஜா தான், வேற அப்போ தெரியாது. ஆனா இது இளையராஜா மியூசிக் மாதிரியே இல்ல. அடா புதுசா இருக்கு, இது பயங்கரமா இருக்கு மியூசிக். கேசட் வாங்கி பார்த்தானே யார் ரஹ்மான் போடுறது. பைத்தியம் படிச்சது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்ல அப்படியே ஸ்கூட்டர் ஓட்டி நிப்பாட்டி கேட்டுட்டே இருப்பேன். அந்த ஒரு படத்திலேயே வந்து ஏஆர் ரஹ்மான்ங்கப்பட்டவர் வந்து அவருக்கு ஒரு காம்படிஷனா வருவார்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, புதுசா சிங்கர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தார். இவர்கிட்ட ட்ரை பண்ணலாமே, இவர் வீட்டு கதவை நம்ம போய் தட்டி இவர் வீட்டு கதை இப்ப அப்ப வந்து கொஞ்சம் தட்டி பார்க்க முடிஞ்சது. அப்ப த்ரோட்டு நல்லா இருந்திருக்கும். அப்ப த்ரோட்டு நல்லா இருந்தது. அப்போ ஆனா நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். நீ கோயம்புத்தூர்ல இருந்தா கஷ்டம். சென்னைக்கு வந்தானா மெட்ராஸ், மெட்ராஸ்க்கு வந்தானா ஷிஃப்ட் பண்ணானா நம்ம வீல் ட்ரை ஐ கேன் ட்ரை. சரி, இப்போ மெட்ராஸ் மாறலான்னு ஒரு ஐடியா வர்றப்போ ஒரு நாள் பாத்துருந்து, அப்போ ஒரு பெரிய வேலை கண்டிப்பா இருந்திருக்கும். 10 years எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த டைம்ல வீட்டுல எல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு இருப்பாங்களே. எங்க அப்பாவுக்கு நான் டிரான்ஸ்பர் தான் வாங்கிட்டேன். முதல்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தேன். பட் மை வைஃப் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். இவ்வளவு நேரம் உங்களை பாடாம வச்சதுலயே வந்து ஏகப்பட்ட போன் கால் வந்துருச்சு. அதுக்குள்ளயும் எப்படி அவன் உட்கார வச்சுட்டு நீங்க வந்து இன்னும் பாடாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசை பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுவை கோடி காணட்டும். இவைகள் இளமாலை பூக்களே, குளிர் சோலை பூக்களே, கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாடி. பொதுவா இன்னொரு ஒரு விஷயம், அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து நைட்ல தான் ஒர்க் பண்றாங்கன்னு ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்க ஏன் நைட்ல ஒர்க் பண்றீங்க அப்படி உங்களுக்கு நீங்களும் மியூசிக் டைரக்டர் தான், நீங்களும் ஏன் நைட்லயே ஒர்க் பண்றீங்க? பகல்ல உங்களுக்கு மூட் வராது? அதுக்கு நான் வந்து நைட் ரொம்பலாம் ஒர்க் பண்ண மாட்டேன். unless I am forced to. ரஹ்மான் சார் நைட் 3 மணிக்கு ஒரு பாட்டு பாடினா வர வழி இல்ல, நம்ம பாடி தான் ஆகணும். அங்க வந்து நீங்க அவருக்காக அந்த டைம்ல எல்லாம் போய் பாடி இருக்கீங்களா? கண்டிப்பா பாடுறேன். எல்லா பாட்டும் அப்படிதான் பாடி இருக்கீங்க மாதிரியே தெரியுது. இல்ல என்னன்னா அவர் நைட்ல அவர் வந்து he likes to work like that. ஏன்னா அப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எதுவும் இருக்காது. அவரோட ஸ்டுடியோக்குள்ள நம்ம அந்த வாய்ஸ் பூத்துக்குள்ள போகும்போது நமக்கு தன்னால வாய்ஸ் திறக்கும். அவர் வாசிக்கிற கார்ட்ஸ்ல வந்து ஒரு சந்தோஷம் வரும். நம்ம வந்து அப்படியே அழகா பாடுவோம்.
எப்படா இப்படி நம்ம தானே இப்படி பாடணுங்கிற மாதிரி தோணும். கடைசியில ஐயோ தூக்கத்துல நிறுத்தி கூப்பிட்டாங்களே அப்படின்னு ஒரு உள்ள போன உள்ள போன வேற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணும்போது அங்க வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணும்போது இப்போ கூப்பிடுவார். ஆனா உள்ள போனா அப்படியே அவர் பிரைட்டா இருப்பார், அவர் அப்படியே ஜாலியா இருப்பார். ஓகே, நீங்க ரஹ்மானை மீட் பண்ணிருக்கீங்க, அவரோட பாடி இருக்கீங்க. பட் ஆல்சோ அவருக்காக நீங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் நீங்க வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணல, அவருக்காக நான் வோக்கல் சூப்பர்விஷன் பண்ணிருக்கீங்க. அது வந்து அவங்களோட லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்னால அதுக்கப்புறம் வந்தது அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரஹ்மான் சார் வந்து டெஃபினெட்லி ஹீஸ் மை கைட், மை பிலாசபர் கைட் அண்ட் ஃப்ரெண்ட். அவர் அவ்வளவு ஹம்பிளான ஒரு பர்சன், இஸ் a great human being. அதனால ஏதோ என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அது நீ நைட்ல தானே பண்ணியாகணும். அல்ல இப்ப சொல்றாரு, நீ கொஞ்சம் டயர்ட் ஆனா நீ உனக்கு எப்ப சௌரியமா அப்ப பண்ணிக்கோங்கிறது. உங்களோட ஒரு பூலி பிஸ்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கசலா ஒரு ஹிந்தி சாங், ஆமா, ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்குது. அதுவும் அந்த வெஞ்சர்ல எப்படி அப்பப்போ நீங்க அந்த பக்கம் உங்களுடைய பாம்பேல இருந்த பழக்க தோஷமா கேக்குறீங்க? தமிழ்ல பாம்பேல இருந்த பழக்கம் எனக்கு வந்து ஹிந்தி பாட்டுனா எனக்கு உயிர். ஓகே, அந்த காலத்துல இருந்த அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஆர்.டி. பர்மன், கிஷோர் குமார்னா பைத்தியம். அப்படி மேதி ஹாசன் ஒரு பாகிஸ்தானி கசல் சிங்கர், அவர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒரு வகையில ஹரிஹரன் சார் கூட அவர் தான் குரு சொல்லலாம். அவரோட ஸ்டைல தான் ஹரிஹரன் சார் பாடுறார். ஸோ மேதி ஹாசனுக்கு ஒரு ஆல்பம் அவரோட பாட்டு எடுத்து டிஃப்ரெண்டா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணார் 3 years பேக். ரஹ்மான் சார் தான் அதுவும் ரிலீஸ் பண்ணார். रंजिशे सही दिल ही दुखाने के लिए रंजिशे सही फिर से मुझे छोड़ के जाने के लिए रंजिशे सही किस किस को बताएंगे जुदाई का सबब हम, किस किस को बताएंगे जुदाई का सबब हम। तू मुझसे खफा है तो जमाने के लिए रंजिशे सही. அப்படி ஒரு பாட்டு. சூப்பர். இப்போ உங்களுக்கு வந்து சாஃப்ட் அழகான அமைதியான பாட்டுனா ஸ்ரீனிவாச கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து திடீர்னு நீங்க வந்து இந்த குத்து பாடல், அதுவும் வந்து உங்க கெரியர்ல நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கே வந்து டிஃபரெண்டா இருந்துச்சா? நம்ம தான் பாடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு பரத்வாஜ் எனக்கு கொஞ்சம் 1-2 குத்து பாடல்கள் கொடுத்திருக்காரு. அவர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா குத்து பாட்டு பாடணுமானா அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு மேல வாய்ஸ் கேட்கணும். அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். என்னோட சாஃப்டான வாய்ஸ். அதுக்கு இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நடுவில் நான் கத்தினா என்னோட வாய்ஸ் அது நல்லா இருக்காது. அதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கரெக்டா. இப்போ ஒரு ஜாலியான ஒரு சாங் பொங்கல் அன்னைக்கு ஒரு காலங்கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, ஆம்பளையே தெரியாம குழந்தை பிறக்குது, பொம்பளைங்க சேர்ந்து இங்க குடும்பம் நடக்குது. டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், இங்க தப்பு கிப்பு வச்சாலும் நியாயம். பொய்யும் சத்தியம் செய்யும் நினையும், இத பார்க்க பார்க்க மனுஷன் கொண்ட பக்தி குறையுது. இத தீக்க வந்த சாமி கூட ஆத்தில் கரையுது. மகாகணபதி 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 மகாகணபதி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் தென் ரீசெண்டா ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ப்ரமோட் ஆயிடுச்சு மியூசிக் டைரக்டரா.
வசந்தோட படத்துல ஒரு பாட்டுக்கு இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா ரீசெண்டா கங்காரு அப்படின்ற படத்துக்கு சாமியோட டைரக்ஷன்ல கான்ட்ரோவர்சி டைரக்டர் சாமியோட சோ இந்த கங்காரு இட் பீன் லாங்லா ரொம்ப நாள் வெயிட் பண்ணதா இல்ல எப்படி பீன் வாண்டிங் டு டு அதாவது கண்டிப்பா வந்து ஐ எம் ஆல்வேஸ் ஓபன் டு டு மியூசிக் பண்றதுல இஷ்டம் உண்டு எனக்கு. தன்னால வந்தது நான் பண்ணேன். சாமி கொஞ்சம் பயமா இருந்தா அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க அடிப்பீங்களா சார் மியூசிக் டைரக்டர்? இல்ல சார் அப்படி இல்ல சார், அப்படி எல்லாம் இல்ல சார், தப்பா சொல்றாங்க சார், நான் அந்த மாதிரி இல்ல சார், மியூசிக் சரியா ஒரு பயத்தோடய மாதிரியே தெரியுது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ரெயிட் பர்சன், இஸ் வெரி நல்ல மாதிரி. டியூன் எல்லாம் போட்டானா ஒண்ணுல சூப்பரா இருக்கு சார், இல்லன்னா சார் சரியில்ல சார், ஸ்ட்ரெயிட் இஸ் லைக் தட். அவர் மெலடிஸ் ரொம்ப விரும்பி கேட்டார், அதனால எனக்கு சௌரியமா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ ரியலி லைக் இட். அவரோட கதையெல்லாம் ரொம்ப கதை ரொம்ப பிரமாதமா இருக்கு கங்காரு. இந்த பொங்கல் அன்னைக்கு தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஹியர். பொங்கல் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு த்ரூ அவுட் யுவர் லைஃப்? த்ரூ அவுட் மை லைஃப் பொங்கல், அதாவது இப்போ வந்து சில பேருக்கு தீபாவளி முக்கியமா இருக்கும், பட் ஹவ் அபௌட் யூ? நீங்க நார்த் இந்தியன் ஸ்டேட்ல நிறைய இருந்திருக்கீங்கனால தீபாவளி வந்து தீபாவளி தானே இன்னும் கொஞ்சம் சிட்டிஸ்ல தானே இருந்திருக்கேன். இப்போ நான் பிறந்தது அம்பாசமுத்திரத்துல பொங்கல் அங்க பிரமாதமா இருக்கும். பட் ஆனா நாங்க இருந்ததே இல்ல. பிறந்தது தான் அம்பாசமுத்திரம், ஆனா நான் வளர்ந்தது எல்லாமே ட்ரிவாண்ட்ரம். ட்ரிவாண்ட்ரத்துல வந்து ஓணம் தான் நிறைய செலிப்ரேட் பண்ணிருக்கேன். ஓணம் நிறைய செலிப்ரேட், அங்க ஓணம் தீபாவளி, அங்க தமிழ் நெய்பர்ஹுட்ல கூட தீபாவளி இன்னும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, பொங்கல் பண்ணுவாங்க, ஆனா தீபாவளி தான் அங்க. பாம்பேக்கு போனோம்னா தீபாவளி வந்து வேற லெவல்ல இருக்கும். சென்னையில கூட தீபாவளி தானே. பொங்கல் கரெக்டா நல்லா செலிப்ரேட் பண்ணோம்னா கிராமத்துக்கு தான் போனோம். கிராமத்துக்கு போனாதான் இப்ப பொங்கல் டிவில ரேடியோல தானே நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்திய தொலைக்காட்சிக்கு முதல் முறையாக வீட்டில் பொங்கல் பொங்கலை செஞ்சு கொரியர்ல அனுப்பி விட்டுறாங்க பொங்கலை. சோ அப்படி ஆயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ராதா, தேங்க்ஸ் சோ மச். தேங்க்யூ வெரி மச். புதுசா உங்க அவதாரம் நல்லா இருக்கு இப்போது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நீங்க மேலும் மேலும் வளர்ந்து பெரிய யூ மஸ்ட் reach heights. Sure. Thank you very much for the blessings. I all of you. Happy Pongal. Happy Pongal, sir. So இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொங்கல் செலிப்ரேஷன், பொங்கல் ஸ்பெஷல் தெனாலி தர்பார் மியூசிக் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றது நோ டவுட் அபவுட். இப்போ நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அழகான ஒரு மெட்லி ஒரு அழகான கொடுத்தீங்க, இல்ல உங்களோட ஃபேவரட் சாங்ஸ்? பேஞ்சாக்கா மழை துளியோ மண்ணோடு, நான் வாழ்ந்தாக்கா வாழுவது உன்னோடு. That was Srinivas பாடகர் on Pongal Special Thenali Darbar with me, Randy and Kutti Sugar boys. Can interesting on in the Pongal Special Thenali Darbar இன்னைக்கு முடிய போறதுல நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷல் இருக்கு. So don't miss it. நாளைக்கு 10 மணிக்கு. Take care, tada, bye bye, good night. பொம்பளை பாடம் இது. நான் சேத்துக்குள்ள பூத்து வந்த செந்தாமர, உன்ன ஒரு தலையா காதலிச்சா தருதலையா சொல்லுதொர. பேஞ்சாக்கா மழை துளியோ மண்ணோடு, நான் வாழ்ந்தாக்கா வாழுவது